ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீரா சீரியலில் ஜனவரி 17க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவன் போனனால வீட்டை விட்டு போனனால எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் அதையே நினச்சி நினச்சி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அதனால எப்படியாச்சும் ராகவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி என்ன பண்ணுறாங்க, ராகவனை பார்க்க வர்றாங்க. பார்க்க சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் போனோன்னா மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு உங்களையே நினச்சி நினச்சி அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இன்னொரு பக்கம் உங்க கூட பொறந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் பாவம் தான். உங்களுக்கு ஒண்ணா அவங்க நிற்கிறாங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, நான் என் தம்பிங்களுக்கு ஒன்றா நின்னது இல்லையா? என்னைக்குமே நின்னது இல்லையா? நான் எப்பயுமே நிற்பேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் எனக்கு சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. என் மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ என் மனைவியா எப்போ வேணால் என்னை பார்க்க வரலாம். ஆனால் அந்த வீட்டு மருமகளா நீ என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த பிரச்சனை இன்னுமே என் மனசில் போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது. அதனால அது எப்போ சரியாகுதோ அப்போ நான் வீட்டுக்கு வர்றேன். நான் அவங்கள்ட்ட என்னை நிரூபிச்சுட்டு நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு வரேன். ப்ரூவ் பண்ணிட்டு வரேன். அப்போ எங்கள் அப்பா எப்போ என்னை புரிஞ்சுக்கிறாரோ அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோன்னே கண்மணியை இங்கேருந்து போக சொல்லிடுறாரு. தயவு செஞ்சு இனிமேல் இதை பற்றி பேசிக்கிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்லி அனுப்பிடுறாரு. உடனே கண்மணியும் அங்கேருந்து போயிடுறாங்க. இருந்தாலும் அவர் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இப்படி சொல்லிட்டோமே அப்படின்ட்டு. கண்மணியும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னும் வருவாரா ராகவன் அப்படிங்கிறது என்னன்னு தெரியலை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.